எங்கப்பா இங்கே காணேன்னாரு. அப்போ நீ அசம்பிளியில் உக்காந்துருந்தா அதை பேசிருக்கலாம். நாங்களே தேடினோம் அவங்க அப்பாவை தான், துறைமுகத்திலே தேடினுக்கிறோம், குளத்துலேயும் போய் தேடினோம் அவங்க அப்பாவை. எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. தன் பிள்ளையே வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டு ஒரு பொண்ணு கூட புகைப்படம் அனுப்பி விட்டு அந்த புகைப்படம் ஃபுல்லாக வேற பரவிச்சு. தளபதியை பேச மாட்டா சொன்னாங்க. பேசினா இவங்க துணியை ஓடுறாங்கல்லாம். என்ன பேச மாட்டார் என்று எதிர்கட்சியும் ஆளாத கட்சியும் பேசுகிறார்கள். ஒரு குட்டிக்காக தான் அப்பா எங்க என்று தேடினாரு யார்? உதயநிதி அவர்கள். இப்போ 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அவங்க அப்பா ஸ்டாலின் அசம்பிளி உள்ள காலை கூட வைக்க முடியாது அளவில் ஆக்கிட்டாரு. பிளாஷா இருந்தது, வேற என்ன பண்ண முடியும்? டாஸ்மார்க்கை பற்றி அவர் உண்மையாக பேசினாரு, அதுக்கே ஓடுறாங்க. ஒரு குட்டிக்காக தான் தமிழ்நாடு தலையெழுத்து மாற்றி விட்டது. எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இவர் நச்ச படத்தை தான் ஓடாத படத்துங்கெல்லாம் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? எல்லா படம் ஒரே ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு மீதி படம்லாம் ஓடல. தளபதி வந்து பேசுங்க சொன்னா போல சிஎம் பேசுனா எதுக்கு ஓடணும்? நின்று பேசுனால தைரியமா? குளத்தூர்ல ஸ்டாலின் தோற்க வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தெரியவில்லையா? 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினாரு. அசம்பிளியில ஆயுசுக்கு வர முடியாது அவரால். அவங்க கட்சியிலேயே அவங்க தோத்துட்டாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கே அவங்களால சீட்ல உட்கார முடியல. ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் வந்து பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக சட்டசபை தான். என் பையனே பார்க்குறான், 10வது படிக்கிற பையனே பார்க்குறான். கார் ரேஸ் வச்சு 40,000 கோடி கார் ரேஸ் வச்சு அது யாருக்காக பண்ண? உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தானே. எல்லாம் பேச மாட்டாங்க, அவரை ரொம்ப போல படத்தில் தான் நடிகர்னு நினச்சாங்க. ஆனால் அவர் நேற்று பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. திராவிட மாடல் என்ற அரசு தமிழகத்தில் இருக்காது. ஒரு பேப்பரை இப்படி பார்த்து வாசிக்கிறீங்க. எல்லாரையும் தாழ்த்தப்பட்ட தலைவர்கள், புரட்சியாளர்கள், சட்ட மேதை உருவாக்கப்பட்ட தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவிகள். இப்போ கூட ரஜினி கூட இன்னும் ஒரு திடீர்னு ஒரு அவங்க நான் வந்திருந்தா 100க்கு 100 அடிச்சிருப்பேன். ஏன் வர வேண்டியதானே? இன்னைக்கு வந்து அவங்களுடைய புதுசாக படம் ஆடியோ லான்ச் ஒன்று ஓடு. கடைசி வரைக்கும் நான் படம் நடிக்கணும், 160 கோடி வாங்கணும். மக்களோட சிந்தனைலாம் உங்களுக்கு கிடையாது. உதயநிதியும் வரப்போகிறதும் இல்லை, ஸ்டாலின் தோற்கப்பட்டதுக்கு அப்புறம் தெரியவில்லையா? டிஎம்கே டெபாசிட் எடுக்க போகிறது. இனி ஒரு காலங்கள் திமுக வரப்போகிறது இல்லை. கூட்டணி கிட்ட போறீங்க, எடப்பாடி கிட்ட பேசுறீங்க, எடப்பாடி கிட்ட இருந்து அங்க போய் பேசுறீங்க. ஒண்ணு நீ இல்லன்னா நம்ம 2 பேரும் நடுவில் யாரும் வந்துடக்கூடாது. பன்னீர்செல்வம் போய் திமுகவில் பேசுறதா எனக்கு இருக்கிற இடமே தெரியல. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியும். 10 ரூபா பாட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கரூர்ல வந்து பாட்டில் எகிரிச்சு அவர் உள்ள விரைவில் அவர் பண்ண ஊழியலுக்கு சிறைக்கு செல்ல போகிறார். நாங்கள் ரசிகர் மன்றம் காலத்திலிருந்து மக்கள் பணி செய்து கொண்டு வருகிறோம். அவர் பேசுன்னு சொல்றாரு. அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கு எதிர்கட்சி அனைவரும் வெளியே போயிட்டாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? சூப்பராக வரல. அவர் தான் உண்மையான அம்மாவோட விசுவாசி, ஜெயலலிதாவோட விசுவாசி. ரஜினி, கமல் இப்படிதான் இருக்கணும் அவங்க வாயலாம். எங்கப்பா பெரிய ஒரு குட்டி கதை தான் சொன்னாங்க, அதுக்கே வந்து ஏற்று போயிட்டாங்க வெளியில. அதிமுக திமுக கூட்டணி கட்சிக்காரங்களை ஏமாத்திருந்தாங்க. எங்க அண்ணா இப்ப வந்து எல்லாருக்குமே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நீங்க அசம்பிளி நடந்ததை லைவா பாத்துக்கிறீங்களா? எதிர்கட்சி தலைவருக்கு திராணி இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவரோட எங்க தலைவர் பேசுறது எங்களுக்கு வந்து அசிங்கமா இருக்கு. அண்ணன் குளத்தூர்ல கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே கதி கலிக்குச்சு பண்ணாருங்களே. எடப்பாடியாரை வந்து நல்லா சிரிச்சு ரசிச்சு பாக்குறாப்பல. அவங்க ஒப்பா கலைஞராலையும் முடியாது. திருட்டு ரயில் ஏறினு வர கருணாநிதி திருவாரூருக்கு எத்தனை போய் வெயின்வாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருந்தது. அம்மா செத்தாங்க, தமிழ்நாடு நாசனமா போச்சு. சட்டமன்றத்தில் தலைவர் சிஎம் பேசினார் இல்லைனா பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. நேற்று பேசுனது எப்படின்னா இருந்தது? தளபதியை பேச மாட்டா சொன்னாங்க. பேசினா இவங்க துணியை ஓடுறாங்க எல்லாம். பிளாஷா இருந்தது, வேற என்ன பண்ண முடியும்? டாஸ்மார்க்கை பற்றி அவர் உண்மையாக பேசினாரு, அதுக்கே ஓடுறாங்க. அதே மாதிரி ஒரு செய்கை ஒன்று செஞ்சிருந்தாருல, ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார்ல, அதான் நாங்களே தேடினோம் அவங்க அப்பாவை தான். துறைமுகத்திலே தேடினுக்கிறோம், குளத்துலேயும் போய் தேடினோம் அவங்க அப்பாவை. எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. நீங்களாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க யூடியூப் மூலியமா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மொத்த சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சியில் ஒரு உதயநிதி வெளியில வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவரை தேடிய மனைவின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையாக கண்டிக்கிறோம்ப்பா. அது வந்து உண்மையாக வந்து இவர் வந்து அவங்க சொல்ல அவங்க அப்பா பற்றி தனிப்பட்ட முறையில் குட்டி கதையாக சொன்னாப்பில்ல. இவர் வந்து அவங்க மனைவியை பற்றி பர்சனல் பற்றி பேசவே கூடாது. யார் இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வு இதுவும் அரசியல்வாதி இருந்தாலும் பர்சனல் அவங்க குடும்ப விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அது நாகரிகமே இல்லாது. ஃபஸ்ட்டு இவர் வந்து தளபதியோட சொல்லிக்கலாமே, இந்த கார் ரேஸ் வச்சு 40,000 கோடி கார் ரேஸ் வச்சா அது யாருக்காக பண்ண? உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தானே. அது கேள்வி கேட்கலாமே, ஏன் கேட்கல? அதெல்லாம் ஒரு சட்ட நாகரிகத்தை இது பண்ணி தளபதி கேட்கல இது வரைக்கும். ஏன் நாங்களே கேட்கல இது வரைக்கும். அவர் வந்து அந்நிய வலிச்சானா நாங்களே இதை தான் வலிக்க வேண்டியதாக இருக்கும். யாருக்காக பண்ண? சினிமா நடிகைக்காக தான் பண்ணார் அவர் அந்த கார் ரேஸ் வச்சுது. சொல்லுங்க வேற. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திமுக ஊழல்னா என்னன்னே தெரியாது. ஆமாம் சார், அவங்க வாயில் விரல் வச்சதோடு கடிக்க தெரியாது. அவங்கள பற்றி என்ன பேசுறது சொல்லுங்க. ஊழலுக்கு இலக்கணமே ஃபஸ்ட்டு அவங்களோட தலைவர் தான்
கருணாநிதி அவர் தான் சார், பேர் சொல்லிடும், அதை தலைமை சொல்லுங்க, பேரை மாதிரி சொல்லக்கூடாது. அவர் தான் ஊழலுக்கு இது அவர் தான். விஞ்ஞான ஊழல் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு சர்க்கார் இதுலேயே கமிஷன்லேயே சொல்லியிருக்காங்க, சர்க்கார் ஊழல் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு. அது நீங்கள் வேணால் பாருங்கள், யூடியூப்லேயே இருக்கும், கூகுள்லேயே இருக்கும். அது ஊழல் செஞ்ச எல்லாரையுமே வந்து கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்கண்ணா. சரி, ஊழல் செஞ்ச எல்லாருமே வந்து கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காருண்ணா. ஆமாம் இருக்குல்ல, எல்லாமே ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. நாங்கள் 10 ரூபா வாங்கினாலும் தெரியும், அவர் 10 ரூபா வாங்கினாலும் தெரியும், எல்லாருமே தெரியும்ல. யாருக்கும் ஒன்றும் மூடி மறைக்க முடியாது. ஒன்று வந்து இப்போ வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாங்களாம் வந்து பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக சட்டசபை தான். என் பையனே பார்க்குறான், 10வது படிக்கிற பையனே பார்க்குறான். அதுக்கப்புறம் நான் இது சொல்லு, இப்போ வந்து சிஎம் ஆனது வந்து எல்லாரும் இப்போ நியூஸ் சேனல் தான் பார்க்குறோம், உங்கள் யூடியூப்பையும் பார்க்குறோம். அப்புறம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று சட்டசபை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் பஞ்ச்லேலக்கா பேசுறாரு, ஒரு நாகரிகமே இல்லாமல் பேசுறாருன்னு சொல்லிட்டு. அவர் நாகரிகமாக பேசினாருங்க ஃபஸ்ட்டு சட்டசபையில். அவங்களோட எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இவர் நச்ச படத்தை தான் ஓடாத படத்துங்கெல்லாம் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? எல்லா படம் ஒரே ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு மீதி படம்லாம் ஓடல, அதெல்லாம் ஓடி போயிட்டார் இவர். தளபதி 59 60 படம் நடிச்சுட்டு நிற்கிறார். அது அவருக்கு எத்தனை படம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். முன்னாள் துணை முதல்வர் ஒரே படம் தான் நினைக்கிறேன், ஒரு கல் ஒரு கண்ணாடியா. அது கூட தப்பா பேர் சொன்னார் அவங்க எம்எல்ஏ. ஒரு கல் செங்கல் சொல்லியிருந்தா போல, அவர் பேர் கூட ஞாபகம் இல்லாம. அப்போ நேற்று பேசின ஸ்பீச் வந்து அவர் கரெக்டாக தான் பேசினாரு. தளபதி வந்து பேசுங்க சொன்னா போல சிஎம். பேசுனா எதுக்கு ஓடணும், நின்று பேசுனால தைரியமா. 10 கிலோமீட்டர் தள்ளி போய் வச்சு பேசலாமா? அவர் படத்தையே ஒரு சந்தான காமெடி சொல்லா தெரியுங்களா? இல்ல நின்று நேரா பேசாம 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து பேசுறேன்னு. தளபதி வந்து சொன்னாரு இந்த ஆட்சி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னாரு. இப்போ எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னாரு. இப்போ வந்து சட்டசபையிலிருந்து எல்லாமே முக்கால்வாசி டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு. அதை பத்தி என்ன? அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஃபுல்லா சட்டசபை லைவ் வந்திருக்கு இத்தனை வருஷத்துல. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக வந்து இது மாற்றம் தான். இது சட்டசபையில் வந்து லைவ் வந்துருக்கு, உண்மைதான். ஓகேங்களா? அது என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் தெரியாது, நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவங்க சொல்லணும்ல. ஆனால் நேற்று ஃபுல்லாக லைவ் வந்துச்சுல்ல. தளபதி பேசுனது வந்துச்சா, சாரி சிஎம் பேசுனது வந்துச்சா இல்லைங்களா? ஃபுல்லாக அவர் பேசுனது எல்லாமே பிளாஸாக தான் இருந்தது. இல்லை, இதுக்கு முன்னாடி போன பார்ட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எம்எல்ஏஸ் பேசும்போது லைவ் கண்டினியூ ஆகும். பட் அதுவே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் யாரா பேசுனாங்க அப்படின்னா வெறும் பிளாக் அப்போ அது அந்த மாதிரி இருந்தது. இப்போ நேற்று ஃபுல்லாவே லைவ் வந்தாங்க. அம்மா எங்கள்கிட்ட ஒளிவு மரியாதை இல்லைம்மா, மடியில் கனம் இல்லை, வழியில் பழம் இல்லை, அதனால தான் எல்லாமே லைவாக காட்டுறோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சேகர் பாபு அதே டைலாக் சொன்னார், வெளில வந்தது. சேகர் ஐயா, நம்ம தளபதி பேசும்போது சேகர் பாபு ரியாக்ஷன் பார்த்தீங்களா? யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அவர் ரியாக்ஷனு. எப்படி இருந்தது அவர் ரியாக்ஷன் சொல்லுங்க? ஏதோ ஒன்று அவருக்கு பயம் இருக்குது எல்லாருக்குமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே நடக்கும். பேச சொல்லிட்டாங்க, பேசிட்டாரு எங்கள் தளபதி. 5 நிமிஷம் பேசினேன், கொல்லத்தூரில் போயிடுச்சு. இப்போ 1 hour பேசிய தளபதி என்ன நடக்குன்னு தெரியல. மத்திய அரசும் சரி மாநில அரசும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்லிடுவாங்க தளபதி. ஒற்றுமையாக இருந்து நல்லதாக நடக்குது, தமிழ்நாட்டு மக்கள் நல்லது நடக்குதாம்பா. உண்மை அதுதான் சொல்கிறேன். எல்லாம் ஒருங்கிணைச்சு போனால் தான் நல்லது. அது ஒரு சில இதில் நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் ஒருங்கிணைச்சு போவோம். நம்ம இது மாரி இவங்க மாரி விட்டு தர மாட்டோம். தமிழர்களுக்கெல்லாம் சொல்லிட்டா இருப்போம்ல, அதையும் பக்கா தலை ரசிகர். நான் பக்கா தலை ரசிகர். தளபதிக்காக நாங்கள் வந்துட்டோம். இப்போ தலை ரசிகர் தான், ஆனால் தளபதி தொண்டனா இருக்கு நாங்கள் எல்லாம். தளபதி ஸ்பீச் எப்படின்னு இருந்துச்சு? தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன பேச மாட்டார் என்று எதிர்கட்சியும் ஆளாத கட்சியும் பேசுகிறார்கள். தமிழகம் முழுவதும் எங்கள் தளபதி அவர்கள் ஆடியோ எப்படி பேசுவார்னு தெரியும். ஒரு குட்டிகளை தான் தமிழ்நாடு தலையெழுத்து மாற்றி விட்டது. அந்த மாரி தான் இன்று வந்து நேற்று நடந்த சட்டசபையில் வந்து ஒரு குட்டிகளை தான் அப்பா எங்க தேடினாரு யார்? உதயநிதி அவர்கள். அந்த மாரி சொல்றேன், தமிழகத்தில் இனியும் நிரந்தர முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற முதல் பேர் தான் எங்க வேணா இருக்கும். தமிழகத்தை இனி ஆள பிறந்த தளபதி அவர்கள் மட்டும்தான். இனி ஒரு காலங்கள் திராவிட மாடல் என்ற அரசு தமிழகத்தில் இருக்காது. நீங்க சொல்லுகிறார் சோபா சோபாவை நாங்க வாங்கி கொடுத்த சரித்திரமே இல்ல. சோபா மேல உட்கார வச்சு அழகு பார்ப்போம். அதான் எங்க தளபதி அவர்கள். நீங்கள் வந்து கூட்டுறவு கட்சியை நாங்க தான் அனுப்பிச்சோம், நாங்க தான் எல்லாத்தையும் சொல்றீங்க. அவங்களாம் யாரால அவங்க சொந்த புத்தியில அவங்க இஷ்டமா தான், அவங்க அதிகாரபூர்வமா தான் வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுத்து ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிறாங்க. எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல 2 சீட்டுக்கு அமைச்சர் கொடுத்தது எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? 3 சீட்டுக்கு அமைச்சர் எங்கன்னா பாத்துக்கலாம். முதல் முறையாக தமிழ்நாட்டில தான் நிரந்தர முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்து எல்லாரையும் தாழ்த்தப்பட்ட தலைவர்கள், புரட்சியாளர்கள், சட்ட மேதை உருவாக்கப்பட்ட தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவிகள், நம்ம முஸ்லீம் லீக்கில் அவருக்கு அமைச்சர் பதவிகள், காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் பதவிகள் ராஜ்யசபா வழங்கப்பட்டிருக்குது. அந்த மாரிதான் எங்கள் தமிழக முதலமைச்சர் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்பது விக்கிரவாண்டி மாநாட்டிலே பேசினார் எங்கள் தளபதி அவர்கள். என்று அதை நிறைவேற்றி விட்டார்.
இனி ஒரு காலங்கள் உதயநிதியும் வரப்போகிறதும் இல்லை. ஸ்டாலின் தோற்கப்பட்டதுக்கு அப்புறம் தெரியவில்லையா? கொளத்தூர்ல ஸ்டாலின் தோற்கப்பட்டதுக்கு அப்புறம் தெரியவில்லையா? முதலமைச்சர் தோற்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள், தமிழகம் வெற்றி கழகம், தளபதி விஜயன் பக்கம் தான் இருக்கிறார்கள். இந்த அரசு மக்கள் அரசு, இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி. இனி தொடரும் நிரந்தர முதலமைச்சர் ஜோசப் விஜயன் மட்டும்தான். நாங்கள் ரசிகர் மன்றம் காலத்திலிருந்து மக்கள் பணி செய்து கொண்டு வருகிறோம். தமிழக வெற்றிகளும் மக்கள் பணி செய்து இன்னும் தமிழக வெற்றிகளும் முதலமைச்சரானவர்களும் மக்கள் பணி செய்வோம். நிரந்தரமாக மக்கள் முதல்வர், மக்கள் ஆட்சி திமுக டெபாசிட் எடுக்க போகிறது. இனி ஒரு காலங்கள் திமுக வரப்போகிறது இல்லை. இன்றும் மாநகராட்சியும் நாங்கள் தான், டெல்லியும் நாங்கள் தான், தமிழ்நாடும் நாங்கள் தான். இனிமேல் ஆட்சி ஜோசப் விஜயன் மட்டும்தான். பாத்தீங்கன்னா சட்டசபை முடிஞ்சோடனே உதயநிதி வெளியில வந்துட்டு செங்கல்பட்டு கோர்ட்டை வந்து கணவனை தேடிய மனைவின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அதை நீங்க என்னதான் எப்படி பாக்குறீங்க? சொல்றவர் ஒழுகமா, சொல்ல வேண்டியவர் பேச வேண்டியவர் ஒழுகமா? அவர் கரெக்டா இருக்கிறாரா? தன் பிள்ளையே டெல்லிக்கு அனுப்பி விட்டு ஒரு பொண்ணு கூட புகைப்படம் அனுப்பி விட்டு அந்த புகைப்படம் ஃபுல்லா வேற பரவிச்சு. தன் பெத்த புள்ளைய வழக்க தெரியாத தகுதியில உதயநிதி எங்கள் தளபதி பேசுவாரா? எங்கள் தளபதி அவர்கள், எங்க அண்ணியார் அவர்கள், எங்க அண்ணன் பெற்ற 2 பிள்ளைகளும் சிறப்பாக குடும்பத்தோட தான் இருக்கிறார்கள். இது வதந்திகள் உருவாகிறது. ஏன்னா திமுக எந்த ஒரு விமர்சனம் பண்ண இது இல்லை. அதனாலதான் திரிசா என்ற மேடம் வச்சுக்கொண்டு ஒரு பாடத்தை சொல்லிட்டுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நட்புக்காக தான். நட்பு தான் எங்கள் தளபதி. அவர் திரையுலகத்திலிருந்து பயணம் செஞ்சுக்கிறார், கில்லி படத்துக்கு பயணம் செஞ்சுக்கிறார், நட்பு நீதியா பழகிறாரு. அதை நீங்க தான் விமர்சனமா போறீங்க. திமுக வேற காரணமே இல்லை, இது ஒரு காரணம். இது தளபதி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செய்கை பண்ணாரு, எப்படி இருந்துச்சு? எங்க தளபதி ஆட்சி பிடிச்சி 40 நாட்கள் ஆக சொல்றாங்க, 45 நாளுக்கு சொல்றாங்க. இவ்வளவு நாளா அமைதியா இருந்தார் எங்க தளபதி அவர்கள். ஆனால் சட்டசபையே அப்படியே ஒரு புதுசா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்குன்னா பாத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் சட்டசபை கூட்டக்குள்ள மக்கள் யாருன்னா பாப்பாங்களா? என்ன பட்ஜெட் கூட்டுறாங்க, என்ன குளிர் கூட்டுறாங்க, என்ன தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்கி செய்யறாங்க, என்ன விலைக்கு செய்ய சொல்லிருப்பாங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் அனைவரும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். போன் எடுத்தா சில பேர்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கறதா இல்ல, ஒரே ஒரு வீடியோ தான். எங்க தளபதி எங்க போறாரு, எங்க தளபதி என்ன பேசுறாரு, எங்க தளபதி நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு, அடுத்தது என்ன செய்ய போறாரு, அதை மட்டும் தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. தளபதி ஃபர்ஸ்டே கேட்டிருந்தாரு, சொல்லியிருந்தாரு அந்த ஆட்சி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு. இப்ப சட்டசபை ஃபுல்லாவே லைவா வந்துருச்சு நேத்து. இது எப்படி நான் பாக்குறீங்க? இனிமேல் சட்டசபையில கண்ணுக்கு மூடி மறைக்க போறது எதுவுமே இல்லை. எது நடந்தாலும் மக்களுக்கு வெளிச்சம் காட்டுறது தான் எங்க தளபதி அவர்கள். எது வந்தாலும் சரி, அதான் சொல்றேன். எங்க தளபதி ஆட்சியில 1 ரூபாய் பணம் கூட நாங்க எடுக்க மாட்டோம். எங்க கட்சி நிர்வாகி யாரும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் தளபதி தமிழக வெற்றி மக்களுக்கு தான் அரசு. அந்த அரசுல 1 ரூபாய் காசோட முதலமைச்சர் எடுக்க மாட்டார் என்று அவர் தான் ஆட்சி பதவியேற்க விழான்னு சொல்லிட்டாரு. வேற என்ன? அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் பத்தி பேசும்போது எதிர்கட்சி என்ன போனாங்க? டாஸ்மாக் ஊழல் என்றது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியும். 10 ரூபாய் பாட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கரூர்ல பாட்டில் எகிரிச்சு. அவர் விரைவில் அவர் பண்ண ஊழலுக்கு சிறைக்கு செல்ல போகிறார். எல்லாரும் சிறைக்கு செல்ல போகிறார். யாரெல்லாம் திமுக ஆட்சியில் 5 வருஷம் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள சிறைக்கு செல்ல போறது உண்மை உறுதி. தமிழ்நாட்டில் இனிமேல் நிரந்தர உறுதி. முன்னால் ஆண்ட அதிமுக ஆட்சியும் இன்னால் ஆண்ட திமுக ஆட்சியும் 2 பேரும் 2 கட்சியும் திமுக சிறைக்கு செல்ல போகிறது, அதிமுக சிறைக்கு செல்ல போகிறது. பதவி ஏற்று 45 நாள் தான். இது இவ்வளவு விமர்சனம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, இன்னும் போதை கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே திமுகவுடைய திட்டங்கள் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 5 வருஷமா இவங்க செய்யாதத இவர் 40 நாள் அதை செய்து முடிச்சிட்ட. காரணம் சுட்டி காட்டணும், அவங்க பண்ணாங்க, இவங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு. நீங்க ஏமா சிங்கப்பன் படைய இருக்கல அண்ணன் என்ன அவரு என்ன அந்த ஜிப்சில நீங்க சொல்றீங்க ஸ்டிக்கர் மறைச்சிக்கிறாங்கன்னு? அதெல்லாம் அது தவறு. ஓகேங்களா? எஞ்சா பழக்கம் ஃபுல்லா அதிகமானது இவங்களால தான். இவங்க ஏவி விட்டாங்க காசை வாங்கிக்கின்னு. இன்னைக்கு அவர் 40 நாள்ல திருத்துறாரு. வேற வழி கிடையாது. இவங்க 5 வருஷம் இல்ல, இவங்க 70 வருஷம் கட்சா இருந்தாலும் அது எதுவுமே செய்ய முடியாது. அண்ணன் இன்னாவோ அதை கரெக்டா பண்ணின்னு வராரு. இந்த 40 நாள்ல பாதி குறைஞ்சிருக்கு. இவங்களால கெஞ்சா வர அதிகமா தான் ஆச்சு, இப்ப கம்மியாகுது. எல்லா ரவுடி பஸ் சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கு போயிட்டாங்க, கெஞ்சா விற்கிறவங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டாங்க, கொளுத்து வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. வேணா இனிமே நம்மள கூண்டாஸ்ல போட்டுருவாங்க. இது தாவேக ஆட்சி, இது திமுக ஆட்சி இல்ல. நம்ம துட்டா குத்துட்டு சரி சைட்ல ஓட்டலாம், காயில பாட்டில் விற்கலான்னு. இப்ப காயில பிளாக்ல ஓட்டுறவங்க கூட யாரும் விற்கிறது கிடையாது, பயப்படுறாங்க. எப்பா வராதப்பா. இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு எத்தனை குத்துக்குது. சீர்கொழிஞ்ச வச்ச திமுக
அவங்களுக்கு அவங்க சுயநலமே முக்கியம். இன்னைக்கு பாருங்க, பிளாக்ல ஓட்டுறவங்க கிட்ட கூட வர முடியல. ஐயோ வானா குண்டாசு, நான் சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கு போறேன், பெயிண்ட் வேலைக்கு போறேன், அவ்வளவுதான். தமிழகத்தை 40 நாள்ல திருத்தின ஆளுக்கு இன்னும் இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே திருத்தி அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு தலைவா. 6 மாசம் தான் இந்த ஆட்சி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிடுவாங்க, ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? பரவாயில்ல, கழிட்டோம் 234 அடி. அவங்க சொல்லுவாங்க ஆட்சி கலைஞ்சிரும், இவங்க சொல்லுவாங்க ஆட்சி கலைஞ்சிரும்னு. யாரோட தெய்வம் இல்ல. கூட்டணி கட்சி கூட வந்தாங்க தெய்வு. ஸ்டாலின் சொல்றாரு நான் தான் அமிச்சேன். அவர் அமிச்செல்லாம் இங்க யாரும் வரல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாரும் வரல, பிசிகாவும் வரல. அவங்கள ஏமாத்தி இருந்தீங்க. 60 வருஷமா நீங்க ஏமாத்தி இருந்தீங்க. மினிஸ்டர் போஸ்டிங்ல இடம் கொடுக்கல. எங்க அண்ணன் இடம் கொடுத்துக்கிறாரு. இந்த கட்சி 6 மாசத்துல கவுற கட்சி கிடையாது. இனி ஆயுசுக்கு திமுக அசம்பிளி உள்ள வராது. எங்க அண்ணன் இப்போ 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அவங்க அப்பா ஸ்டாலின் அசம்பிளி உள்ள காலை கூட வைக்க முடியாத அளவுல ஆக்கிட்டாரு. 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினாரு. அசம்பிளியில ஆயுசுக்கு வர முடியாது அவரால். எங்க அண்ணா ராஜினாமா பண்ணணும். ஒன்னு சாகர் பாபு ராஜினாமா பண்ண துறைமுகத்துல. எப்பா நீ ராஜினாமா பண்ணு, நான் வரேன். திருச்சி 2 வருஷத்துலயே அவங்க அப்பாவை அசம்பிளியில வர வைக்க முடியாத இல்ல நிக்க வச்சாரு குளத்தூர்ல. ஏமா நாங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்தோமா, அங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தோமா, இல்ல நாங்க வந்து துட்டை கொடுத்து ஆளு சத்தமா? அங்க வேட்பாளர் யாருன்னு தெரியா கூட விசிலு அண்ணா முகத்துக்கு. சென்னை சிட்டில இந்த 2 தான் பேலன்ஸ். அப்ப கூட ஓட்டு வங்கி கம்மி தான். உதயநிதி 26,000 ஓட்டுல கெளிப்பாப்பல சேப்பாக்கத்துல. இன்னைக்கு 6,000 ஓட்டு தான். அதுவே அவங்களுக்கு அசிங்கம். 26,000 ஓட்டுல உதயநிதி சேப்பாக்கத்துல கெளிப்பாரு. இன்னைக்கு 6,000 ஓட்டு லீடிங்ல தான் அவர் கெளிச்சுக்கிறாரு. அவருக்கு இது ரொம்ப ரொம்ப அசிங்கம். இது இந்த 2 இடம் இப்ப நாங்க வந்து தோத்தது பிரச்சனை கிடையாது. இந்த 2 இடமும் அசால்ட்டா கை போச்சிடும் அர்த்தத்துல. இவர் சொல்லுவாங்க எல்லாமே. இந்த தளபதி வந்து எலெக்ஷன் அப்படியே சொல்லியிருந்தாரு, இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு. நேற்று வந்து பார்லிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆச்சு. அது வந்து எப்படி பார்க்குறீங்க? அது ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுதான் தெளிவா. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி எந்த ஒரு கட்சிக்காரனா லைவ் காமிச்சிக்கிறாங்களா அசம்பிளியில? இது காமிச்சிக்கிறாரு மக்களுக்கு லைவ். நான் என்ன பண்றேன்னு மக்கள் தெரியணும். அவங்களோட மரிச்சி என்னால செய்ய முடியாது. அவங்க தான் என்ன இந்த தானே உட்கார வச்சுக்கிறாங்க அசம்பிளியில. அவர் அதானே சொல்றாரு, நீங்க அம்ச உன்னை யாரும் வைக்கல, மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த தானே உட்கார வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு இதெல்லாம் லைவ்ல காட்டணும். எந்த அரசியல்வாதியும் காட்டல, திமுகவும் காட்டல, அதிமுகவும் காட்டல. அசம்பிளியில நடக்கிறது சும்மா ஒரு துண்டு செய்தியா போடுவாங்க. இன்னைக்கு லைவா போட்டு காட்டுறாங்க. அதே தாவேக்கால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் மக்களை வந்து நம்பி வந்தாரு. இன்னும் நடக்குது அவங்களுக்கு தெரியணும்ல. இப்போ 2 பேரும் விவாதம் பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. இது லைவ் பண்ணலன்னா ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ லைவ் போட தெரியல. தாவேக்கால எல்லாமே உண்மைதான். ஒய்க்கு யாரும் வேலை செய்ய மாட்டேன். உதயநிதி அவர்கள் வந்து தளபதி ஸ்பீச் எல்லாமே ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கு, ப்ளஸ் ஸ்கிரிப்டட் எல்லாமே சொல்றாங்க. நான் பார்க்குறேன். ஏங்க அவர் வந்து இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இவர் துணை முதல்வர் வந்தாரு, அப்பா முதல்வர் வந்தாரு. அசம்பிளிக்கே வரமாட்டார் இவரு. 12 மணி 1 மணி தூங்கி எழுந்துக்கிறது. ஏன்னா அப்பா முதல்வர்ல அசம்பிளியில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ இவர் எதிர்கட்சினால வராரு. அவர் வந்து எழுதி கூத்தெல்லாம் படிக்க மாட்டாரு. நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ கூட்டணி கட்சி இருந்தது, எலெக்ஷன் பிரச்சார டைம்ல இவர் ஒண்டி இவர் எழுதி கொடுத்தா பச்சாரு. நீங்க மட்டும்னா எழுதி கொடுக்காமலா கீழே கே நேரு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. இப்படி பார்த்து வாசிக்கிறீங்க. அவரு முதல்வரா பதவி ஏற்கும் போது எழுதியே கொடுக்கல, சொந்தமா பேசினாரு. உதயநிதியால பேச முடியாது, உழுருவாப்பல பதவி ஏற்பு விழால ஆளுநர் முன்னாடி. ஆனா இவர் ஸ்பீச் எபிசோடா இருந்தது. ஆனா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அசம்பிளி வந்து ஏதோ ஆடியோ லான்ச் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்லியிருக்காருல, அதை எப்படி பாக்குறீங்க? இவர் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறாரு, அது வானான் மக்கள் பணியில வந்துட்டாரு. அப்புறம் ஆடியோ லான்ச்னு இவர் வந்து விமர்சனம் செய்யறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. விமர்சனம் செய்யணும்னா உங்க ஆட்சியில் வந்து இப்போ கெஞ்சா ஒழிக்கு ஒன்றும் முடியல, உங்க ஆட்சியில் வந்து இன்னும் ரவுடிசம் முடியல, ஏன் அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? ஏன்னா எல்லாமே இப்போ பக்காவாகுது. யோசிச்சாரு, சரி இவர் சினி ஃபீல்ட் ஆச்சா ஆடியோ லான்ச்னு உள்ளன்னு சொல்லி அவர் ஒரு கதையா சூறாரு. இது ஆடியோ லான்ச்னு. ஆடியோ லான்ச் அந்த எதிர்கட்சி நம்ம எஸ்பி வேலுமணி கை கொடுத்துருப்பா இல்லையா, இல்ல எடப்பாடி சிச்சன் தான் பாப்பா இல்லையா? உங்களால பேச முடியல, உங்களுக்கு பேசுறதுக்கு தில்லு இல்ல. பேசினா இன்னும் வண்டியா நம்ம அழுக்கு வரும். 5 வருஷம் நம்ம சேர்ந்து அழுக்கு வரும். உன் தாத்தா கலைஞர் பண்ண அழுக்கு எல்லாம் வெளியில சேர்ந்து வரும். இனிமே திமுக ஒரு கட்சி அசம்பிளி உள்ள இதான் கடைசி. அவங்களுக்கு வர எம்பி எலெக்ஷன்ல கூட 40க்கு 40 தாவேக்கா அடிக்கும். இதை நீங்க குறிச்சே வச்சுங்க, கண்டிப்பா அடிக்கும். அசம்பிளியில அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் தான் லாஸ்ட். 2031 திமுக ஒரு ஆள் கூட உள்ள வர முடியாது. ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு அவங்க அப்பா உள்ள வரக்கதாக்குனாரா? வர 31 திமுக அசம்பிளியில் வராதுங்க. இது தளபதி சாத்தியம் பண்ணுவார். 75 வருஷம் கட்சியை 2 வருஷம் கட்சி நாங்க உச்சிக்கிறோம். உங்களால முடியுமா? உங்களுக்கு தில்லு இருக்கா எங்க கட்சியை ஓடிக்கிறதுக்கு? கூட்டணி கிட்ட போறீங்க, எடப்பாடி கிட்ட பேசுறீங்க, எடப்பாடி கிட்ட இருந்து அங்க போய் பேசுறீங்க. நைட்டோட நைட்டு நம்ம வச்சிடலாம், இவனை காலி பண்ணலாம். அண்ணன் என்னமா சொன்னாரு?
நீங்கள் 2 பேரும் கூட்டணி வைங்க. 108 எம்எல்ஏ நான் ராஜினாமா பண்ணுறேன் பயந்துட்டாங்க 2 பேரும். அடுத்தது 234 தாவேக்கா உட்காரும். கூட்டணி வைங்க, நான் 108 கேன்சல் ராஜினாமா பண்ண வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கெட்டான இருக்கு. ஒன்று நீ இல்லைன்னா நம்ம 2 பேரும் நடுவில் யாரும் வந்துடக்கூடாது. ஒன்று நீ இல்லைன்னா 108 இடம் ஆச்சா. அவர் எங்க கூட்டணி கட்சி வச்ச நீங்களாம் என்ன மக்களுக்கு நம்பியா வரீங்க? இங்க சேவை பிரேமலதா விஜயகாந்த் அவர் இருக்கிறனால 300 கோடி கொடுத்தவனு இங்க வந்துட்டேன். கேட்ட எங்க தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு. அப்ப மக்களுக்கு நீ நம்பி வரல. இன்னைக்கு அசம்பிளியில சொல்றாங்க, அம்மா நம்ம பாட்டு கிளாஸ் வைங்க குடிக்கிறது நல்லா இருக்குன்னு. மக்கள் பிரச்சனையை பேச வரல, சொந்த பிரச்சனை தான் அங்கேயே வந்து பேசுறேன். நீ இந்த மாதிரி மக்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் பிடிக்காத போய் போச்சு. அதனால தான் எங்கள் அண்ணன் வந்தாரு, நின்னாரு, அச்சாரு. இனிமே சரித்திரம் தான், வரலாறு அதை தான். எங்களுக்கே வார்னிங் கொடுக்குறாரு, எப்பா நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, யாருக்குமே நம்ம இது பண்ணக்கூடாது, தப்பு நடக்குது அங்கே பண்ணுங்க, கெட்டத்துக்கு போகாதீங்க, மீறி எதனா பண்ண அண்ணனுக்கு சொல்லுங்க, நாங்கள் வரோம், நீங்கள்லாம் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணணுன்னு. அதனால எங்கள் அண்ணன் ஆட்சி நல்லா தான் இருக்கு. 30 நாள் இவங்க 75 வருஷம் கட்சி, அது ஒரு 50 வருஷம். ஆனால் கொஞ்சம் ஒன்று சொல்லலாம்பா, ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருந்தது. என்ன சொல்கிறேன், எல்லா ரவுடி பசங்களையும் போட்டாங்க. வீரமணி என்கவுண்டரில் போட்டாங்க, வெள்ளரபி என்கவுண்டரில் போட்டாங்க, வீரப்பனை போட்டாங்க. தமிழ்நாடு சுதந்திரமாக இருந்தது. அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போது மோடிஜி கூட உள்ள காலை வைக்க முடியல. அம்மா செத்தாங்க, தமிழ்நாடு நாசனமாக போச்சு. அந்த 1000 ரூபாய் துட்டு செல்லாது, 500 ரூபாய் செல்லாதுன்னு. ஜெயலலிதா பீரியடில் எனக்கு தெரியுங்க, எல்லா ரவுடி பசங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. எழுதி கொடுத்துறாங்க கமிஷன் ஆஃபீஸுக்கு. நம்ம போட்ட என்கவுண்டர் அந்த மாதிரி தமிழ்நாடு ஃப்ரீயாக இருந்தது. அவங்க பீரியடில் ஒரு பாலியல் கூட கிடைக்காது, ஜனங்க ஃப்ரீயாக போயிருப்பாங்க. ஆனால் டிஎம்கே ஜனங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ டிவிகே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா இப்போ டிஎம்கே இல்லை, அந்த கட்சியே இருந்திருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதாங்க உண்மை. ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அண்ணா வர வேண்டிய வேலையே கிடையாது. அவர் என்னத்துக்கு அதான் அந்த அம்மாவை சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்களே. அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா திமுக கட்சி காலி பண்ணியிருப்பாங்க. கருணாநிதிக்கு அங்கே இறங்க வச்சிருக்காரு. திருட்டு ரயில் ஏறினு வர கருணாநிதி திருவாரூருக்கு எத்தனை வெயின்வாங்க. அந்த அம்மா இருந்தாங்கன்னா திமுக கட்சி அடியோட காலி பண்ணிருப்பாங்க. இதில் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி நாங்கள் தான் நினச்சி எங்கள் விஜய் அண்ணனும் வந்திருக்க மாட்டார். ஏன்னா அந்த அம்மா வர மாட்டார். ஆல்ரெடி நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், மக்கள் இயக்கமாக இருக்கும் போது கூட்டணியில் இருந்தோம். இப்போ கூட ரஜினி கூட இன்னும் ஒரு திடீர்னு ஒரு அவங்க நான் வந்திருந்தா 100க்கு 100 அச்சிருப்பேன். ஏன் வர வேண்டியதானப்பா, ஏன் வரல? சுயநலம் தான். இன்னைக்கு அவங்களுடைய புதுசாக படம் ஆடியோ லான்ச் ஒன்று ஓடு மாதிரி இந்த அம்மா இருக்கும் போது வாழை சுட்டி வச்சிருந்த ஆள் இவங்கெல்லாம். அப்போவே எங்கள் அண்ணன் போய் மக்கள் இயக்கத்தில் போயிட்டு அந்த அம்மா கிட்ட கூட்டணி வச்சா அந்த அம்மாவை கெலிச்சாங்க. அதனால எங்கள் அண்ணனால அவங்க கெலிச்சாங்கன்னு சொல்ல வரல. அந்த டைம்லேயே எங்களுக்கு ஜில்லுக்கு உங்களால் இருக்க முடியுமா ரஜினி? நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு என்ன கடைசி வரைக்கும் நான் படம் நடிக்கணும், 160 கோடி வாங்கணும். மக்களோட சிந்தனைலாம் உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கும் அவங்க ஆடியோ லான்ச், இன்னைக்கு ஒரு புது படம் கையெழுத்து போடுறாரு. இந்த மாதிரி அந்த அம்மா இருக்கும் போது இவரெல்லாம் வாய முடிந்த ஆளு. ஆனால் எங்கள் அண்ணன் கூட்டணி வச்சாரு, ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி வச்சாரு. யாரால சொல்ல முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமா? அந்த அம்மா இருந்ததுன்னா நாங்கள் வர வேண்டிய வேலையில் எங்கள் அண்ணன் வர வேண்டிய வேலை இல்லை. எல்லாருமே திமுகவை அடியோட காலி பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு கட்சின்னா அந்த அம்மா பிரதமர் வேட்பாளர் இருப்பா. அவங்க உயிரோடு இருந்தா இந்த எச்எஸ்ஓர் மாதிரி இப்போ பன்னீர்செல்வம் போய் உள்ள சேர்ந்தானே பைத்தியக்காரன். அவன் செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, சூப்பராக வரல. அவர் தான் உண்மையான அம்மாவோட விசுவாசி, ஜெயலலிதாவோட விசுவாசி. நான் விஜய் கூட சேர்ந்தாலும் சேருவேன், உங்க கூட சேர மாட்டேன். வந்தாரு, கெலிக்க வச்சாரு, மினிஸ்டர் போஸ்டிங்களை எங்கள் அண்ணன் அழுக பார்க்குறாரு. ஆனால் எங்கள் கட்சியிலேயும் மூத்தவர் அவர் தான், செங்கோட்டையன். அவர் ஆலோசனை தான். அவர் தான் உண்மையான அண்ணா திமுக விசுவாசி. இந்த பன்னீர்செல்வம் போய் திமுகவில் போய் சேர்ந்தா எனக்கு இருக்கிற இடமே தெரியல. இப்போ எங்கள் அண்ணன் தாவேக்கால செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய இடமா கொடுத்தாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்கிற இடம் எங்கள் செங்க அண்ணன் இன்னைக்கு ஊந்து ஃபுல்லாக காமிச்சு சேர்க்கறது. இதுதாங்க தாவேக்கா. அந்த அம்மா உயிரோடு இருந்தால் இவங்கெல்லாம் வாயை திறக்க முடியாது. இந்த ரஜினி, கமல் இப்படி தான் இருக்கணும் அவங்க வாயெல்லாம். இந்த அம்மா ஒரு பார்வையே அவங்க செக்ரட்டரி பார்ப்பாங்க. இப்படின்னு அத்தனை பேரை காலி பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மா சரித்திரம்லாம் யாராலையும் தொடவும் முடியாது. அவங்க ரெக்கார்டு ஒட்டிக்க முடியாது. அவங்க அப்பா கலைஞராலையும் முடியாது. இல்லை, கருணாநிதி பேரை சொல்கிற ஒரே ஆள் இவங்க தான். மோடின்னு பேரை சொல்கிற ஒரே ஆள் இவங்க தான். யாருக்கும் அவங்க போயிட மாட்டாங்க. அவங்க லெவலே வேறு. அவங்கெல்லாம் கருணாநிதி இந்த கட்சியோட ஈக்குவல் பண்ணி பேசக்கூடாது. அவ்வளோ புனிதமான கட்சி இன்னைக்கு எடப்பாடி எப்படியோ பண்ணிட்டார். ஜனங்களுக்கு பிடிக்கல, தாவேக்கா வந்தோம் அச்சம். சிஎம் பேசவே மாட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. நேற்று அவர் பேசுனது எப்படிக்கா இருந்தது? அவர் பேசுனது ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க, அவரை ரொம்ப கோலை படத்தில் தான் நடிகருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் நேற்று பேசுனது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு.
ரொம்ப பயங்கரமாக இவருன்னா இப்படி பேசினாரு அப்படின்றதால எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது. திமுக ஆளுங்களுக்கெல்லாம் சேகர் பாபு என்னென்ன பண்ணார், அவர் எப்படி இது பண்ணுறாரு, எல்லாமே வந்து அவரை ஒரு மாதிரி பேசுனாங்க. இப்போ அவர் இந்தமாரி நிலைமையில் வந்திருக்காருன்றதால எல்லாருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் முடிஞ்ச வெளியில் வந்ததுக்கப்புறம் செங்கல்பட்டில் வந்து கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி கேள்வி பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அது வந்து அவர் மேலே ரொம்ப போராமைக்கு ஒரு இதுவாக தான் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் அந்தமாரி ஆள் இல்லை. இந்த பெண்கள் தொடர்பு அந்தமாரியெல்லாம் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் வந்து ரொம்ப தப்பான ஆள் அப்படின்றதால அவங்க கட்சி தோற்றுதால எங்கள் தலைவர் ஒரு இதுவாக தப்பான விஷயத்தால பேசின்னு இருக்காங்க. அதுக்காக அதே மாதிரியே கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காருல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நடக்கவே இல்லை, இப்போ தான் புதுசாக நடக்குது. அதை எப்படி பார்க்குது? அது ரொம்ப இப்போ எங்கள் தளபதி என்னன்னாக்கா யாருமே கூட்டணியெல்லாம் நாங்கள் வெறுக்க மாட்டோம், வரவங்களை நாங்கள் ஒற்றுமையாக தான் நாங்கள் பார்ப்போம். எல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கும் நாங்கள் ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அவங்கள ஒரு நல்ல இதுவில் நிற்க வைக்கணும் அப்படின்றதால தான் எங்கள் தளபதி அவங்களுக்கெல்லாம் கூட்டணியை வச்சு அவங்களையும் கூட வச்சு எல்லாமே பார்க்கலாம், எல்லாம் செயல்படலான்றதால. நீங்கள் 60 வருஷம் சொன்னீங்கல்ல, 60 வருஷம் அதிமுக திமுக கூட்டணி கட்சிக்காரங்களை ஏமாத்திருந்தாங்க. எங்கள் அண்ணா இப்போ வந்து எல்லாருக்குமே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாங்க. எல்லா மதத்தாலையும் தலித்துலேருந்து இஸ்லாமியர் சமூகத்தையும் எல்லாருக்குமே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் இத்தனை வருஷமாக அவங்கள ஏமாத்திருந்தாங்க. எங்கள் அண்ணன் ஆட்சி வந்த உடனேயுமே அனைத்து சமுதாயத்துக்குமே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தலைவா, ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து காங்கிரஸ் 60 வருஷமாக வந்து மினிஸ்டர் போஸ்டிங்கில் இல்லை. அது எங்கள் அண்ணன் வந்து தான் அது பண்ணார். ஸோ இந்த 2 கட்சியுமே இவங்களை ஏமாற்றின்னு தான் இருந்தாங்க. நேற்று கூட அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவாதம் வந்தது. ஓகேங்களா, எங்கப்பா பெரியவர் ஒரு குட்டி கதை தான் சொன்னாங்க, அதுக்கே வந்து ஏந்து போயிட்டாங்க வெளியில். பார்ட்டி பண்டுன்னு சொல்லி இத்தனை நாளாக திமுக அவங்களோட சொந்த பணத்தை வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. இப்போ எங்கள் அண்ணன் ஆட்சி வந்து என்ன சொன்னார், பார்ட்டி பண்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கஜானா நான் எத்தனை வரேன். அண்ணா அசம்பிளியில் பேசணுன்னே வெளிநடப்பு பண்ணுறாங்களே டிஎம்கே, அவங்களுக்கு வந்து பேச திம்பில் திராணி இல்லை, அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அண்ணா வந்து புச்ச உடனே போயிடுறாங்க. அவங்க ஊழல் செஞ்ச எல்லாருமே வந்து கண்டுபிடிப்போம் சொன்னாருடா. அதை தானே சொன்னார் அவர் அசம்பிளியில். ஊழல் செய்தவே விட மாட்டோம், ஊழல் இதுக்கு முன்னாடி செய்த மினிஸ்டர்களையும் நாங்கள் விட மாட்டோம். மக்கள் பணம் எங்களுக்கு தேவையில்லை, மக்கள் பணத்தை ஊழல் செய்தவங்களையும் இதுக்கு முன்னாடி ஊழல் செய்த மினிஸ்டர்களை நாங்கள் விட மாட்டோம். உடனே ஒரு சேகர் பாபு செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட் டேபிள் ஏற்றாங்க. அவங்க இதுக்கு மேலே பேசினா வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க. இப்போ போனது திமுக தான். ஸோ கூட்டணி கட்சியோ எடப்பாடி இவங்கெல்லாம் அந்த சைட்டில் தான் நின்னாங்க. அண்ணா பேசின உடனே எல்லாம் ஒதுறிட்டாங்க. அதான் நான் ஊழல் பற்றி பேசினவொடனே எல்லாமே வெளியே போயிட்டாங்க. ஆமாம், இங்கே சட்டசபையில் பேசாமல் வெளியே போய் பேட்டி கொடுக்குறாங்க. அது எப்படி நான் பார்க்குறேன்? அவங்களுக்கு உள்ளே பேசுறதுக்கு வந்து தில்லும் திராணியும் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து காலங்காலமாக இருந்தீங்க, எதிர்த்து யாரும் கேட்க வரல. இன்றைக்கி அவர் எதிர்த்து அசம்பிளியில் கேட்கும் போது இவங்களுக்கு வார்த்தை இல்லை. பார்ட்டி பண்டு அப்படின்னா ஒரு 100 கோடி போடுறது அவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்களால உள்ளே பேசுறதுக்கு முடியாத வெளியில் போயிட்டு சும்மா நான் ஒரு மைக்கை போச்சோன்னா நாங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு. அதாவது இவங்களுக்கு என்ன, யாரா ஒருத்தர் வருவாரானா தளபதி வந்தார் கேட்டார், ஊழல் செய்தவங்களுக்கு இருக்கு அரெஸ்ட் வாரண்ட். அண்ணன் ஓப்பன். இது வரைக்கும் நீங்கள் அசம்பிளி நடந்ததை லைவாக பார்த்துக்கிறீங்களா? லைவாக பார்த்துக்கிறீங்களா? எந்த ஆட்சினா பண்ணிக்குதா? தாவேக்கா பண்ணிக்குது. அசம்பிளியில் யாருன்னா லைவாக பார்த்துக்கிறீங்களா? லைவாக மக்களுக்காக பண்ணிக்கிறார். இது யாரும் செய்ய முடியாத நடைமுறையில் ஒரு சாத்தியம். அவரோட கொள்கை என்ன, ஏழை ஜனங்க நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களோட பணத்தை எனக்கு 1 ரூபா கூட வேணாம் அப்படின்னு அந்த கொள்கையில தான் வந்தார். இன்னைக்கு அவரை உட்கார வச்சாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு திராணி இல்லை, பேசினா இன்னும் மாட்டிப்போம், உடனே வெளிநடப்பு. அண்ணன் முன்னாடி வந்து யாரும் வந்து நிற்க முடியாது. அண்ணன் சொல்ற கட்டளைக்கு யாரும் வந்து பணிந்து தான் போகணும். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு தலைவரை பற்றி பேசினாங்கல்ல, சிஎம் பற்றி, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணன் என்ன சொன்னார்னா, ஒரு குட்டி கதை தான் அவர் சொன்னார். அவர் என்னப்பா பெரியவர் இங்கே நிற்கிறீங்க, அந்த பையன் கேட்குறான், அப்பா அந்த பெரியவர் எங்கள் ஒப்பா எங்கப்பா இங்கே காணேனாரு. அப்போ நீ அசம்பிளியில் உக்காந்துருந்தா அதை பேசியிருக்கலாம். அதெல்லாம் விட்டு போயிட்டு ட்விட்டரில் உட்காந்துன்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவரை காணவில்லை. அப்போ செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து எங்கள் அண்ணன் மட்டும் தான் கேஸ் கொடுத்துக்கிறாருன்னு விஜய் என்ன எவ்வளோ பேர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களோட கணவரும் தான் காணாமல் போவாங்க.
நீங்க அசெம்பிளில என்ன பேசுறீங்க? அசெம்பிளில உங்களுக்கு பேசவே தெரியலையே. அவர் குட்டி கதை தான் சொன்னாரு. ஸ்டாலின் சொல்ல அண்ணன் குளத்தூர்ல கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே கதி கலிக்குச்சு. 9000 ஓட்டு வித்தியாசத்துல விஎஸ்என் பாபன் ஆச்சாரு. இது சரித்திர வரலாற்று. இப்ப இவர் வந்து செங்கல்பட்டு கோட்ல கணவனை காணோம். இவர் வந்து குட்டி கதை தான் சொன்னாரு. சோ பேரை சொல்லு அவரு. இவங்களால என்ன பேச முடியுமோ பேசுறாங்க. வெயிட்டிங் பண்ணி தான் பார்க்க முடியும். லாஸ்டா பண்ணாருங்களே, அதுக்கே திமுக வந்து இனிமே ஜனங்க முன்னாடி கேட்க முடியாது. எடப்பாடியாரை வந்து நல்லா சிரிச்சு ரசிச்சு பாக்குறாப்பல பேசுறது. எஸ்பி வேலுமணி அவர் போய் கை கொடுக்குறாரு, உங்க ஸ்பீச் நீங்க நல்லா இருக்குதுன்னு. திமுக வந்து வெளிநடப்பு பண்ணுது. காரணம் பேசுறதுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. அவங்களால என்ன பேசணும்னு தெரியல. ஊழல் பண்ணா அரஸ்ட்னு சொன்ன உடனே ஏற்றிட்டாங்க. சாகர் பாபு அங்க ஃபுல்லா இந்த சொல்லல ஃபுல்லா அஸ்தாபல. அது நம்ம அமைச்சர் ரமேஷ் வந்து ஆய்வு பண்ணிட்டாப்பல. அதை பேசி அசம்பிளியில எத்தனை வராங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. 10 கோடி ரூபாயில உங்களுக்கு தேவையா சும்மாட்டுன்னு, அதாவது எதுவுமே பேச முடியல. இவ்வளவு நேரம் அண்ணன் வந்து சும்மாவை கண்ணுகிறாரு, உம்முனுகிறாரு. இன்னைக்கு ஒரு ஸ்பீச் இவங்க காலி. அவ்வளவுதான் தலைவர. இனி வருங்காலமோ இனி எந்த காலமோ இந்த 2 கட்சிகள்லாம் வந்து ஜனங்க லைக் பண்ணல. இனி வருங்காலம் ஃபுல்லா தாவேக்கா மட்டும்தான். அவர் ஒரு ஆளை மட்டும் தான் தமிழ்நாட்டால திருத்த முடியும். இதுக்கு முன்னாடி இவங்க தான் போதெல்லாம் வந்து வலிச்சு விட்டாங்க. அண்ணன் வந்து இப்ப திருத்தின்னு வர. சட்டசபையில வந்து தலைவர் ஸ்பீச் எப்படின்னா இருந்தது? தலைவரோட ஸ்பீச் எல்லாரும் நேற்று பார்த்துருப்பீங்க. எதிர்கட்சி தலைவருக்கு திராணி இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவரோட எங்க தலைவர் பேசுறது எங்களுக்கு வந்து அசிங்கமா இருக்கு. அவர் பேசுன்னு சொல்றாரு. அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கு எதிர்கட்சி அனைவரும் வெளியே போயிட்டாங்க. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரே கட்சி இந்த தமிழகத்தில் ஆளும். அந்த தமிழகமாக மாறுவதற்கு இன்னும் குறைந்த காலமே இருந்து வருகிறது. சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் வெளியில வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருந்தாருல, அதை நீங்க பாக்க. கணவனை தேடும் மனைவின்னு பேட்டி கொடுக்குறாங்க. அதே இடத்துல கணவனோட சேர்ந்து வாழ்வதற்கு அவங்க குடும்ப நண்பர்களோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிட்டு இருக்கிறது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு தனி மனிதன் 1,72,000 1,72,00,000 ஓட்டை வாங்கி இந்த தமிழ்நாட்டில் வந்து அவர் சிஎம்மா முதல்ல உள்ள வராரு. இதை பொறுத்துக்க முடியாம அவரோட தனி வாழ்க்கையில இவங்க அந்த தனி வாழ்க்கையை மட்டும்தான் பேசுறாங்களே தவிர பொது வாழ்க்கையை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு நல்ல தலைவருக்கு அழகு வந்து பொது வாழ்க்கையில மக்களுக்கு என்ன செய்யணுன்றதுதான் ஒரு அரசியல் தலைவரோட வாக்கு. அதனால அந்த பொது வாழ்வில தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவரோட தனிப்பட்ட வாழ்வில் நம்ம செல்றதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. அதே மாதிரியே டாஸ்மார்க் ஊழல் பத்தி பேசும்போது எந்திரிச்சு போனாங்க. அதை நீங்க எப்படி பாக்க? அதான் நேற்று தலைவர் தளபதி என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மார்க்ல எல்லாம் வந்து பார்ட்டி பண்டுன்றாங்க. அந்த பார்ட்டி பண்டு எல்லாமே இப்ப கஜானாக்கு வந்துட்டு இருக்கு. பார்ட்டிக்கு ஒரு ஃபண்டும் கொடுக்க போறது இல்ல. நம்மளோட மக்களோட கையில இருந்து எடுத்த பணத்தும் வரி பணம் மூலியமாகவும் பார்ட்டி ஃபண்ட் மூலியமாகவும் எடுத்த அனைத்து பணமும் வந்து இப்ப வந்து அரசாங்கோட கஜானாக்கு வந்துட்டு இருக்குன்னு தளபதி நேத்தே சொல்லிட்டார். மின்சாரத்துறையில 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்தது, அதுவும் வந்து இப்போ இதாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை நீங்க எப்படி இது பண்ண? அந்த ஊழல் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கே அவங்களால சீட்ல உட்கார முடியல. அடுத்த எல்லா துறையிலையும் இவங்க என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்றது கூடிய விரைவில் அந்தந்த துறை அமைச்சர்கள் தெளிவுபடுத்துவாங்கம்மா. எங்க தளபதி எங்களுக்கோசம் நல்லா செய்யறாரு. எங்க தளபதி எங்களை நல்லா பாக்குறாரு. எங்க தளபதி எங்களை ஒன்னும் இந்த டாஸ்மார்க் எல்லாம் மூட்டாருன்னா நாங்க ஒன்னா நல்லா இருப்போம். எங்க தளபதி நல்லா பண்றாரு. அதே மாதிரி பேச மாட்டாரு சட்டமன்ற பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. நேற்று அவர் பேசின உடனே எதிர்கட்சி எல்லாமே எந்திரிச்சு போயிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவனுக்கு போறாம, அது எங்க தளபதி மேல போறாம. எங்க தளபதி ஓப்பனா வந்து நின்ட்டாரு சிஎம்மா. எங்க தளபதியை யாருமே அடிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க கட்சியிலேயே அவங்க தோத்துட்டாங்க. அவங்க ஆதரவால் தான் இப்ப இவர் சிஎம்ஆ இருக்காரு சொல்லியிருக்காங்க. அவங்க டிரைவர்லாம் இல்ல, எங்க தளபதிக்கு நாங்க போட்ட ஓட்டுல தான் இருக்கிறாரு.